track that you wanna talk. ஹாய் guys, வெல்கம் டு Zone 14 ஃபுட்பால். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்குவாட் ரிவ்யூ சீரீஸில் என்ன ஸ்குவாட் ப்ரோ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அர்சனலோட ஸ்குவாட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஒன் டே பிஃபோர் நம்ம அந்த ஸ்குவாட் சீரீஸ் ஆரம்பித்தோம் ஒரு கிளப்புக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மேன்செஸ்டர் யுனைட்டடுக்கு போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி அர்சனலுக்கு பண்ண போகிறோம். அண்ட் எல்லோரும் கேட்பீங்க, எங்கடா அஸ்வின் ப்ரோ மிஸ் ஆகிறாருன்னு கேட்பீங்க. பட் உங்களுக்கு என்ன நியூஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவர் கொலம்பியாவில் இருக்கார். கொலம்பியாவில் வந்து ஒரு பெரிய எர்த் குவாக் நடந்திருக்கு. மோர் தென் 50 இயர்ஸ் ஹிஸ்ட்ரியில் இது வந்து ஒரு லார்ஜஸ்ட் மேக்னிடியூட் எர்த் குவாக் தான். 7.4 இது ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ எல்லாருமே அங்கே வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி சஃபரிங்கில் தான் இருக்காங்க. அண்ட் ஹோப்ஃபுல்லி தே ஆர் ஃபைன். அஸ்வின் இஸ் ஃபைன், எல்லாம் ஓகே தான். பட் ஆனால் ப்ராப்பர்ட்டி டேமேஜஸ்லாம் இருக்கனால அவங்க வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒய்ஃபை எதுவுமே எந்த ஃபெசிலிட்டிஸும் கிடையாது இப்போதைக்கு. ஸோ இப்போதைக்கு அவங்க வந்து நார்மல் டே டு டே லைஃப் வர்றதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் அவர் வீடியோஸில் ஜாயின் பண்ண மாட்டார். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம இன்னும் சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த கெலாமிட்டினால் உயிரிழந்தவங்களுக்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு 1 minute ஆஃப் சைலன்ஸ் கொடுத்துப்போம். பிகாஸ் இது வந்து என்ன சொல்கிறது, தவிர்க்க முடியாத ஒன்று நடந்துச்சுன்ற மாதிரி தான் சொல்லலாம். அண்ட் இப்போ நம்ம ஏன் நோட்டீஸ் பண்ண முடியும்னா, அஸ்வின் கொலம்பியாவில் இருக்கனால நம்ம இந்த நியூஸ் வந்து கொஞ்சம் மேஜராக அஃபெக்ட் ஆகுது. பட் ஓகே, எனிவேஸ் இது முடிஞ்சு நம்ம ஸ்குவாட் ரிவ்யூக்குள்ளே போவோம். அண்ட் இப்போ நம்ம ஆர்சனல் ஸ்குவாடை நான் படிக்கிறேன். ஸ்டார்டிங் வித் கோல் கீப்பர்ஸ் ராயா, கேப்பா, இலான் மெலியே, செட்ஃபோர்ட். மிட்ஃபீல்டுக்கு வருவோம். சாரி, டிஃபென்ஸுக்கு போவோம் ஃபஸ்ட்டு. சலிபா, கேப்ரியல், டிம்பர், கெலோஃபியோரி, ஹின்கேப்பியே, மாஸ்கேரா, பென் ஒயிட் அண்ட் சால்மன். இப்போ மிட்ஃபீல்ட் லிஸ்ட் வருவோம். ஓடேகார்ட், கேப்டன், எஸே, மெரினோ, ஜுபிமெண்டி, டெக்லான் ரைஸ், ப்ரூனோ குய்மாரஸ், மேக்ஸ் டோமன், ஃபேபியோ வேரா, இத்தான் வெனேரி, மைல்ஸ் லிவிஸ் கெலி. அண்ட் இப்போ நம்ம அட்டாக் லிஸ்ட்டில் வருவோம். ஃபைனலாக புக்காயோ சாக்கா, கேப்ரியல் ஜீசஸ், கேப்ரியல் மார்டினெலி, விக்டர் கியோக்கரஸ், ஸ்டாலிஸ், மடுவாக்கே, ஹேவர்ட்ஸ் அண்ட் நெல்சன். ஸோ கேட்பீங்க, என்ன ப்ரோ இதில் என்ன பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் இல்லை. போன வருஷம் என்ன ஸ்குவாட் இருந்ததோ அதே ஸ்குவாடு முக்கால்வாசி இங்கே இருக்குது. ஒன்லி என்ன சொல்கிறது, ஒரு கொஞ்சம் இன்கமிங்ஸ் அண்ட் அவுட் கோயிங்ஸ் தான் சொல்லலாம். நமக்கு அவுட் கோயிங்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ட்ரொசாட், ஜக்கூப் கிவியர் வந்து போர்ட்டோக்கே வந்து பர்மனன்ட் டீல் முடிஞ்சிருச்சு. அண்ட் நார்கார்ட், இவங்க 3 பேர் மட்டும்தான் இப்போதைக்கு செல் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் இன்கமிங்ஸும் அந்த அளவுக்கு பெருசாக கிடையாது. இப்போதைக்கு மேஜராக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ரூனோ கோமரஸ் இப்போ சைன் பண்ணோம், கிறிஸ்டாஸ் ஸ்டாலிஸ் சைன் பண்ணோம் கிளப் ரூஸ்லேருந்து, இலான் மெலியே தேர்ட் கீப்பராக சைன் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி 3 இன்கமிங்ஸ் அண்ட் 3 அவுட் கோயிங்ஸ் தான் இருக்குது மேஜராக நம்ம பார்த்தோன்னா. மற்றபடி நம்ம ஸ்குவாடில் பெருசாக ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் தேவைப்படலை. பிகாஸ் இது வந்து ஒரு நல்லா ஃபுல்லி ஸ்டாக்டு ஸ்குவாட். அண்ட் போன சீசன் தான் வந்து சாம்பியன்ஸ் ஆஃப் இங்கிலான்ற ஒரு டைட்டில் எடுத்தோம் 22 இயர்ஸ் கழிச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்குவாடில் வந்து நம்ம வந்து இன்னும் சில ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா, நான் என்ன சொல்வேன்னா, டெஃபினட்டாக அந்த லெஃப்ட் விங் பொசிஷன் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாலிஸ் வாங்கினாங்க. பட் இன்னும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டாண்ட் அவுட் பிளேயராக நம்ம இருக்கணுன்றதுக்காக தான் வினியை வந்து ட்ரை பண்ணாங்க. பட் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் வினி இஸ் நாட் அ பாசிபிள் டீல்னு. பட் ஆனால் அந்த ஒரு ரூமர்ஸ் போகும்போது கண்டிப்பாக நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க, மேபி வாய்ப்பு இருக்குமான்னு. பட் ஆனால் அவர் கிளியராக இருந்தார், ரியல் மேட்டில் தான் இருக்க போகிறேன்னு. ஸோ அதுக்கான டீல் வாங்குறதுக்காக நான் என்ன சொல்கிறது, ஆர்சனல் இன்ட்ரெஸ்ட் யூஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். பட் ஓகே, எனிவேஸ் ட்ரொசாடை ரீப்ளேஸ் பண்ணாங்க. கண்டிப்பாக மிஸ்டர் கிளச் ட்ரொசாடை மிஸ் பண்ண தான் போகிறோம். பட் ஆனாலும் வேறு வழி இல்லை. அண்ட் ஸ்டாலிஸ் வந்து இப்போ ப்ரீ சீசனில் எல்லா கேம்ஸுமே நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, கோல் கான்ட்ரிபியூஷன் போடுறாரு. அட் த சேம் டைம் கிளப் ப்ரூஜில் நிறைய கோல் கான்ட்ரிபியூஷன் வச்சுருந்தார், மோர் தென் 50 கோல் கான்ட்ரிபியூஷன் அண்ட் பெல்ஜியம் பிளேயர் ஆஃப் த சீசன். ஸோ அதுவுமே வாங்கியிருக்காருன்ற போது டெஃபினட்டாக ஒரு நல்ல அண்டர் ரேட்டட் சைனிங்காக சொல்லலாம். பட் ப்ரீமியர் லீக்கில் அண்ட் பிக் ஸ்டேஜஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவார்னு இந்த சீசன் தான் தெரிய போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ மிட்ஃபீல்டில் ப்ரூனோ கோமரஸை வாங்கினால இன்னுமே ஸ்ட்ரென்தன் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். எனக்கு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரீமியர் லீக்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிட்ஃபீல்டர்ஸ் இருக்குது அர்சனலுக்குன்னு நான் தைரியமாக சொல்லலாம். ஏன்னா நீங்கள் மிட்ஃபீல்ட் லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓடேகார்டு, எஸ்ஏ, மெரினோ, ஜுபிமெண்டி, ரைஸ், இப்போ ப்ரூனோ குமாரஸ், மைல்ஸ் லிவிஸ் கெலி, வனேரி, இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்த 3 பேர் ஆட போகிறா, இல்லை எந்த 4 பேர் ஆட போகிறா யாருக்குமே தெரில. ஏன்னா இது எல்லாமே குவாலிட்டியான பிளேயர்ஸ். அண்ட் ப்ரூனோ கோமரஸ் அண்ட் டெக்லான் ரைஸ் 2 பேரும் சேர்ந்து ஒரு பிச்சில் ஒரே டீமுக்கு ஆடும் போது டெஃபினட்டாக அது வந்து எக்ஸ்ப்ளோசிவாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 2 பேரோட ஒர்க் ரேட் தெரியும் வித்தவுட் த பால், அண்ட் வித் த பாலுமே அவங்களோட குவாலிட்டிஸ் தெரியும். ஸோ 2 இன்ஜின் மிட்ஃபீல்டில் இருந்தால் டீம் வந்து பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ அதான் சொல்கிறேனே, லாஸ்ட் சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் அவங்க
நிறையா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் தேவைப்படலை. பட் அர்டேட்டா என்ன ஃபீல் பண்ணியிருக்காருன்னா அந்த சுபிமெண்டி பொசிஷன், அதாவது சுபிமெண்டி லேட்டர் ஆஃப் த சீசன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபார்ம் ஃபேட் அவுட் ஆச்சு. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் டிப் ஆச்சு அண்ட் அவருமே நிறையா இண்டிவிஜுவல் எரர்ஸ் போட்டார். பட் இருந்தாலும் நல்ல கேம்ஸும் இருந்தது அவருக்கு. ஆனால் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுன்றதுக்காக ப்ரூனோ குமரஸ் போயிருக்காங்க. அண்ட் அதான் நியூ கேசல் கேப்டன்ற முறையில் அவர் வந்து கிளப்புக்கு நிறையா பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ அவர் கெரியர் பீக்கில் இருக்கும் போது இப்போ அர்சனல் ஜாயின் பண்ணியிருக்கிறது டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் இப்போ இந்த 2 சைனிங் மட்டும் இல்லாமல் மூணாவதாக வந்து நம்ம இலான் மெலியர், முன்னாடி லீட்ஸில் விளாண்டவர் லீட்ஸ் பிளேயரு, அவர் வந்து நம்ம பார்த்துருக்கோம் டீசெண்டான கீப்பரு, 3rd கீப்பராக சைன் பண்ணாங்க. என்ன கேட்டிங்கன்னா செகண்ட் கீப்பராக வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா கெப்பா வந்து ரீசெண்ட் டைம்ஸாக பண்ணுற புவர் பர்ஃபார்மன்ஸஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ மெலியே ஹேஸ் அ வெரி குட் சான்ஸ் டு பிகம் அ செகண்ட் கோல் கீப்பர். அண்ட் ராயா மேலே இருக்க டிபெண்டன்சி ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ராயா இல்லைன்னா செகண்ட் கீப்பர்ஸ் காப்பாற்றுவாங்களான்றது பெரிய கேள்விக்குறி தான் சொல்லலாம். ஏன்னா ராயா தான் வந்து ஒரு பில்லராக இருந்திருக்காரு லாஸ்ட் 3 சீசனாக இருக்கட்டும், அந்த கோல்டன் க்ளவுஸ் வாங்குறதா இருக்கட்டும். ஸோ அதனால் கோல் கீப்பிங் ராயா டிபெண்டன்சி ரொம்பவே இருக்குது. அண்ட் இந்த சீசன் ஆக்சுவலி நிறைய லைஃப் ஸ்டைல் சொல்லியிருப்பேன், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் த சீசன் டெஃபினட்டாக அர்சனல் வந்து ஸ்ட்ரகிள் பண்ண போகிறாங்கன்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் சீசன் வந்து எல்லா காம்படிஷன்லையும் கடைசி வரையும் போனாங்க. ப்ரீமியர் லீக் சாம்பியன்ஸ், யூசிஎல்ல ஃபைனல்ஸ் வரையும் போய் தோற்று போனாங்க. அண்ட் நீங்கள் இஎஃப்எல் கப்பும் ஃபைனல்ஸ் வரையும் போனாங்க. எஃப்ஏ கப்புமே ஒரு டீசெண்டான ரன். ஸோ எல்லா காம்படிஷன்ஸ்லையுமே வந்து ரொம்ப டீப்பாக போனால பிளேயர்ஸ் வந்து செம ஃபெட்டிக் ஆகிட்டாங்க. நமக்கே தெரியும் பிளேயர்ஸ் மினிட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் இந்த யூசிஎல் ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி எல்லாருமே பயங்கர ஃபெட்டிக் ஆனாங்க. அண்ட் வேர்ல்டு கப்லேயும் போய் எல்லாருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் போட்டிருந்தாங்க, அதுவும் நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டெஃபினட்டாக இவங்க வந்து சொல்கிற மெயின் பிளேயர்ஸ்னு நம்ம சொல்கிறவங்க கண்டிப்பாக டயர்டாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு டெஃபினட்டாக ரெஸ்ட். அதுவும் முக்கியமாக நம்ம சொல்லணும்னா ஒருத்தனை சொல்லலாம், டெக்லான் ரைஸ்லாம், அதாவது அவங்க இங்கிலாந்து கேம்ப்லேயே வந்து அவனுக்கு ஏதோ வைரஸ் வந்து அதுக்கப்புறம் ஊசி போட்டு என்னென்னமோ பண்ணி விளாட வச்சுருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு ஆஃப் த சீசன், அதாவது டிசம்பர் வரைக்கும் அர்சனல் வந்து ஃபஸ்ட்டு செகண்டில் இருக்காமல் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது, ஸ்ட்ரகிள் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் செகண்ட் ஆஃப் த சீசன் வந்து கண்டிப்பாக பிடிச்சி வந்துருவாங்களோன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இதோட உங்களுக்கு பெட்டர் சான்ஸ் கிடைக்காது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெப் கார்டியோலா போயிட்டார் மேன் சிட்டி விட்டு. பட் இருந்தாலும் மேன் சிட்டி ஹேஸ் அ வெரி குட் ஸ்குவாட். என்சோ மரஸ்கா சம மேனேஜர். அட் த சேம் டைம் நீங்கள் அதர் கிளப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்கேல் கேரிக் இப்போ தான் கெரியர் பில்ட் பண்ணுறாரு யுனைடெடில். ஜாபி அலோன்சோ புதுசாக வந்திருக்காரு, ஆண்டோனி இரியோலா புதுசாக வந்திருக்காரு. ஸோ எல்லாருமே புதுசாக வந்திருக்காங்க அண்ட் டீமை பில்ட் பண்ணுறாங்கன்ற ஸ்டேட்டஸில் இருக்கும்போது அர்டேட்டா ஒரு மேஜரான ஒரு பிளாக் என்னது 22 இயர்ஸாக அர்சனல் டைட்டில் அடிக்கலன்றது தான் ஒரு மேஜர் பிளாக்காக இருந்தது. ஸோ அந்த பிளாக்கேஜை வந்து இப்போ போன சீசன் ஜெயிச்சனால என்ன கேட்டிங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல சான்ஸ் டு வின் பேக் டு பேக். பட் ஆனால் கேட்பீங்க என்ன ப்ரோ ஹிஸ்ட்ரியிலே நம்ம பேக் டு பேக் ஜெயிச்சது கிடையாது, அதாவது ப்ரீமியர் லீக் இதில் எப்படி பேக் டு பேக் ஜெயிப்பீங்கன்னு சொல்கிறீங்கன்னா அதான் மேபி அதர் டீம்ஸ் வந்து இப்போ ரீபில்ட் ஃபேஸில் இருக்காங்க. அட் த சேம் டைம் இப்போ இருக்க ஸ்குவாட் அண்ட் இப்போ இருக்க அந்த மென்டாலிட்டி சேஞ்ச் ஆகிருக்கும். டெஃபினட்டாக வந்து 22 வருஷம் கழிச்சு ஜெயிச்சிருக்காங்கன்ற போது அந்த மென்டாலிட்டியுமே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த சீசன் டெஃபினட்டாக அர்சனல் டீம் டு பீட்டுன்ற மாதிரி இருப்பாங்க. பட் ஆனால் ப்ரீ சீசன்ஸ்னு ஒன்று இருக்கும். நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டாக சீசன் ஸ்ட்ரகிள் பண்ண போகிறாங்கன்ட்டேன். ப்ரீ சீசனுமே அது மாதிரி தான் போயிட்டுருக்கு. லாஸ்ட் 2 கேம்ஸ் நம்ம லைவ்லேயே பார்த்துருப்போம். அந்த ரியல் பெட்டிஸ் கேமுமே வந்து டிஃபென்ஸ் ரொம்ப போராக இருந்தது, 3 கோல்ஸ்லாம் விட்டோம். அண்ட் அதே மாதிரி தான் இப்போ போன கேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எமிரேட்ஸ் கப்பில் பொரஷியா டாட்மண்ட் 3-2 ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ டிஃபென்ஸ் இப்போ வீக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா சலிபா அவர் இன்ஜூராக இருக்கார். அண்ட் அந்த ஃப்ரான்ஸில் நடந்த இன்ஜுரி அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நிகழ்ஸ் இருந்தது. பிகாஸ் அதான் சொன்னேன் மினிட்ஸ் அதிகமாக ஆடினனால கிளப்புக்கு. ஃப்ரான்ஸுக்கு போகும்போதே அவர் ஃபுல்லி ஃபிட்டாலாம் போகலை. அண்ட் அவர் இப்போ இல்லாதனால பயங்கர எக்ஸ்போஸ்டாக இருக்குது அந்த சென்டர் பேக் பொசிஷன். அண்ட் கேப்ரியலுமே அந்த பழைய ஃபார்மில் இல்லை. எனக்கு கேட்டிங்கன்னா அவர் அந்த யூசிஎல்லில் பெனால்ட்டி விட்டதுக்கப்புறம் இன்னுமே அதை விட்டு மீண்டு வரலன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்லேயுமே ஹாலாண்ட் டங்க் பண்ணி வர கோல் அடிச்சனால அந்த ஒரு என்ன சொல்கிறது இன்னும் ஃபுல் கான்ஃபிடென்ஸான கேப்ரியலை பார்க்க முடியல. ஸோ சென்டர் பேக்ஸ் பொசிஷன் கொஞ்சம் வல்னரபுளாக இருக்குது. அண்ட் அதுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனிங்ஸ் வந்து யோசிக்கிறாங்க. ரொமேரோ மேலே இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க, பட் அது வந்து பாசிபிள் கிடையாது. அண்ட் அத்லட்டிகோ மேட்ரிடுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் எஸ்ரி கான்சா ஆஸ்டன் வில்லாலேருந்து அவரை வாங்குறதான்ற மாதிரி நியூஸ் வந்தது. ஸோ அவர் வந்து டெஃபினட்டாக வில்லாக்கு அதாவது அவங்க யூசிஎல்லே ஆட போகிறாங்கன்ற போது இட்ஸ் அ வெரி குட் சைனிங்காக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ப்ரைஸ் டேக் ஹையாக இருக்க போகுது. ஆனால் அந்த பேக்கப் அவர் பேக்கப்லாம் கிடையாது, அவர் வாங்கினா அவர் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இது எங்கே பிரச்சனை ஆகும்னா சலிபா ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் யார் அந்த ஸ்டார்டர்ன்ற போது பிரச்சனை ஆகும். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் யோசிச்சு தான் வாங்கணும். அட் த சேம் டைம் வாங்காமல் இருந்தோன்னா
இயர்லி ஸ்டேஜ் தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 3-4 months ஆஃப் த சீசனில் பெரிய ப்ளோ விழும். ஏன்னா நிறைய டீம்ஸ் வந்து செமையாக ஆடுவாங்க, இன்க்ளூடிங் இப்போ ஸ்பர்ஸ் வந்து ரெலிகேஷன் நம்ம சொன்னோம்ல, ரெலிகேஷன்லேருந்து தப்பிச்சு வந்தாங்க. பட் ஆனால் ரொபர்ட்டோ டிசர்பி அண்ட் அவரோட பிளே ஸ்டைலில் இப்போ புதுசாக நிறைய பிளேயர்ஸ் வேறு வாங்கி போட்டிருக்காங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய டீம்ஸ் வந்து நல்லா வருவாங்க. அதான் பெப் கார்டியோலா இல்லை, பழைய டீம் வந்து எல்லாருமே ரீபில்ட் ஃபேஸில் இருந்தாலுமே டெஃபினட்டாக இட்ஸ் நாட் கோன் பி ஈஸி. அர்சனலுக்கு வந்து இது வந்து அப்படியே கேக் வாக் மாதிரி போய் அடிக்க அப்படிலாம் இருக்கவே போகிறதில்ல. கண்டிப்பாக எல்லாரும் டஃப் கொடுப்பாங்க. அந்த டைமில் நாங்கள் ஏதாவது சொதப்பணும்னா அதை கேபிட்டலைஸ் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பாக டீம்ஸ் கீழே இருப்பாங்க. பட் ஆனால் இதை விட்டால் தான் சொல்கிறேனே, இதை விட்டால் நல்ல சான்ஸ் கிடைக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க புது எரா க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வெயிட் பண்ண தான் செய்யணும். ஸோ இந்த சீசன் இப்போ ப்ரெடிக்ஷன் வைஸ் போனீங்கன்னா இந்த ஸ்குவாடுக்கு டெஃபினட்டாக இந்த ஸ்குவாடில் வந்து பெரிய சேஞ்சஸ், இப்போ மற்ற ஸ்குவாட் சொல்கிற மாதிரி பெரிய சேஞ்சஸ்ன்னு சொல்ல முடியாது, சின்ன சின்ன ரெக்ரூட்மெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டெஃபினட்டாக நான் வந்து இப்போ அர்சனல் ஃபேனாக இல்லாமல் நார்மலாக ப்ரீமியர் லீக் ஃபேனாகவும் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் அர்சனல் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் அதான் சொல்கிறேன், மித்த டீம்ஸில் ரீபில் ஃபேஸில் இருக்காங்க. அண்ட் அர்சனல் வந்து அந்த 22 years அந்த பிளாக்கேஜை தாண்டி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சீசன் அர்சனல் டீம் டு பீட்டாக இருப்பாங்க. ஆனால் அதான் சொல்கிறேனே, எனி திங் கேன் ஹேப்பன் இன் ப்ரீமியர் லீக். எல்லா டீமுமே ஸ்ட்ராங்கான டீம். அண்ட் டிஃபென்ஸ் நம்ம சொன்னோம், டிஃபென்ஸ் வந்து இப்போ வந்து சலிபா இல்லாதனால கொஞ்சம் இதாக இருக்குது, சென்டர் பேக் பார்த்துட்டு இருக்காங்கன்னோ. லெஃப்ட் பேக் ரைட் பேக்லாம் எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா லெஃப்ட் பேக்குக்கு ஓகே கெலஃபேரி ஹின்கேப்பியே இருக்காங்க. அண்ட் அதில் ஒருத்தர் இப்போ கண்டிப்பாக சென்டர் பேக் அந்த பொசிஷன் ஃபில் பண்ணியே ஆகணும். ஆர்எஸ் மாஸ்கரா, அதாவது செகண்ட் சென்டர் பேக்காக இருப்பார், அவர் ஃபில் பண்ண தான் ஆகணும். ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பென் ஒயிட்டும் டிம்பர் வந்து ஸ்ட்ராங்கான ஆப்ஷன். அவர் இருந்தால் அவர் தான் ஆட போகிறாரு. பட் ஆனால் இன்ஜுரி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது செகண்ட் ஆப்ஷனாக பென் ஒயிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா பென் ஒயிட் ஸ்டில் வல்னரபிள் தான், அவர் டிஃபென்சிவ்லி கொஞ்சம் புவர் தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த ரைட் பேக்கான பொசிஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் யோசிக்கலாம். பட் ஆனால் அதான் சொல்கிறேன், அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு வல்னரபுளாக இருக்குது, அந்த பொசிஷன் யோசிக்கலாம். அண்ட் லெஃப்ட் விங் வந்து நம்ம ட்ரை பண்ணோம். அண்ட் ஸ்டாலிஸ் வாங்கினாலே எனக்கு தெரிஞ்சு அதே தான், மார்டினெல்லி ஸ்டாலிஸ். லாஸ்ட் சீசன் மார்டினெல்லி ட்ரொசார்ட்ன்ற மாதிரி இப்போ ஸ்டாலிஸ் இருப்பார். ஸோ அங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு இன்னொரு சைனிங் போவாங்களான்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே வினிக்கு ட்ரை பண்ணாங்க, பட் அவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருந்தவங்க வேறு ஏதாவது பிளேயருக்கு மேலே ஆப்ஷன் வச்சுருப்பாங்களான்னு பார்த்தா இன்னும் பெருசாக எந்த ரூமர்ஸும் வரல. அண்ட் ஸ்ட்ரைக்கிங் ஆப்ஷனுக்கு உங்களுக்கு யோக்கரஸ் இருக்கார், அவர் இல்லைனா ஹேவர்ட்ஸ் இருக்கார், ஃபால்ஸ்டைன் ஆடுவார். அண்ட் அவர் இல்லைனா ஸ்பெயினுக்கு கிளச் இருந்தார்ல, கிளச் மெரினோ, அவருமே இருக்கார். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரண்ட்டில். அண்ட் இப்போ கேள்வி லெஃப்ட் ஹேண்ட் சைடு, திருப்பியுமே சொல்கிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் லாஸ்ட் சீசன் கிளச் ட்ரொசார்ட் ஆர் மார்டினெல்லி யாராவது ஒரு டைம் ஸ்டெப் அப் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க. ரைட் ஹேண்ட் சைடு என்ன ப்ரோ, சாக்கா எப்போ ப்ரோ ஃபார்முக்கு வருவாருன்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக லாஸ்ட் 1 or 2 seasons அந்த அளவுக்கு இல்லை. இந்த சீசன் நம்ம எதிர்பார்க்கலான்ற மாதிரி தான் தோணுது. பிகாஸ் சாக்கா வேர்ல்டு கப்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லி ஃபிட்லாம் கிடையாது அவர். பட் இருந்தாலும் அவரால் முடிஞ்ச இதை என்ன சொல்கிறது, அவருக்கு எப்போ கேம் டைம் கிடைக்குதோ அதில் கான்ட்ரிபியூஷன்ஸ் போட்டார். அண்ட் 3rd place மேட்ச்சில் ஒரு ஹேட்ரிக்கும் போட்டிருப்பார் ஃப்ரான்ஸோட. அண்ட் இந்த சீசன் அந்த பொசிஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் இருந்த 2 பேர் தான் இங்கேயுமே, சாக்கா அண்ட் மடுவாக்கே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யங்ஸ்டர் மேக்ஸ் டோமன், அவர் மேலே நீங்கள் கண்ணு வச்சுக்கோங்க. நீ ஒரு நியூட்ரல் ஃபேனாக இருந்தீங்கன்னா பயங்கரமாக விளாட்றான் சின்ன பையன். போன சீசனே வந்து 15 வயசில் எல்லா ரெக்கார்டுமே பண்ணான். யூசிஎல்ல ஒரு ரெக்கார்டு பண்ணான், அப்புறம் இதில் ப்ரீமியர் லீக் யங்கஸ்ட் கோல் ஸ்கோர் ரெக்கார்ட் பண்ணான். எவர்டனோட அடித்த அந்த க்ரூஷியல் கோல் வந்து ரொம்பவே இதாக இருந்தது. அதுவுமே அதான் சொன்னேன், அது ஒன் ஆஃப் த ஒருத்தரும் போன சீசன் காப்பாற்றினேன் டைட்டில் அடிக்க. அந்த மாதிரி மேக்ஸ் டோமனும் இந்த ஸ்குவாடில் செம க்ரூஷியலாக இருக்க போகிறாரு. ஓகே, அட்டாக் முடிச்சாச்சு, டிஃபென்ஸ் முடிச்சாச்சு, மிட்ஃபீல்ட். இந்த மிட்ஃபீல்ட் தான் வந்து சத்தியமாக அட்டேட்டாக இது எப்படி இத்தனை பேர் இருக்காங்க, இதில் யார் ஆட வைக்க போகிறான்னு எனக்கு சத்தியமாக தெரில. அண்ட் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் த சீசன் இதில் செகண்ட் டீம், அதாவது ஸ்குவாட் பிளேயர்ஸ் தான் காப்பாற்றணும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாம் டெக்லான் ரைஸ்லாம் வந்துடுவார், வந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ப்ரெஷர் போட்டு எல்லா மேட்சஸ் ஆட வைக்க சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் வந்து செம ஃபெட்டிக்கில் இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக ரைஸ், குய்மாரஸ் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் தோணும். அண்ட் ஓடேகார்ட் ஃபிட்டாக இருந்தால் கேப்டனாக இருக்கனால அவர் தான். இந்த 3 மிட்ஃபீல்ட் தான் நமக்கு தோணும். பட் ஆனால் கரண்ட்டாக நீங்கள் கேட்டிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மைல்ஸ் லூயிஸ் கெல்லி டாப் ஃபார்மில் இருக்கார். லாஸ்ட் சீசன் எண்டில் சுபிமெண்டி ஃபார்ம் அவுட் ஆனதுக்கப்புறம் மைல்ஸ் லூயிஸ் கெல்லி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போட்டு தான் ஃபைனல்ஸே ஆடினார் யூசிஎல்ல. ஸோ அவர் வந்து கண்டிப்பாக இந்த சீசன் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்க போகிறாருன்னு சொல்லுவேன். அவர் நல்லா அதான் சொன்னேன், அர்டேட்டா பொறுத்த வரைக்கும் இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும், அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணணுன்ற கதையெல்லாம் கிடையாது. யார் ஃபார்மில் இருக்காங்களோ அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வரிசையில் மைல்ஸ் லூயிஸ் கெல்லிக்கு இந்த சீசன் இன்னொரு நல்ல சீசனாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அட் த சேம் டைம்
இப்போ நீங்கள் ஓடேகார்ட் பொசிஷனுக்கு நிறைய ஃபைட் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் பொசிஷனுக்கு கேம் ஆடுறதுக்கு எஸே இருக்கார், ஓடேகாரே இருக்கார். அட் த சேம் டைம் மெரினோ கேன் பிளே தட் பொசிஷன், காய் ஹேவர்ட்ஸ் கேன் பிளே தட் பொசிஷன். ஏன்னா நீங்கள் காய் ஹேவர்ட்ஸையும் யோக்கரஸ் 2 பேரும் இன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு அட்டாக்கிங் ஆப்ஷன் வேணுன்றதுக்காக நீங்கள் அப்படி கூட போகலாம். ஸோ ஓடேகார்ட் இப்போ அந்த வேர்ல்டு கப்பில் இருந்த ஃபார்மை கொண்டு வந்தார்னா டெஃபினட்டாக நல்லா இருக்கும். அண்ட் 21-22 சீசனில் இருந்த ஃபார்ம் கொண்டு வந்தார்னா பார்க்க நல்லாயிருக்கும். அந்த சேம் டைம் தான் ஸ்குவாட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ரெடிக்ஷன் வைஸ் திருப்பியும் பேக் டு பேக் அடிப்பாங்கன்னு சொல்கிறேன். பட் நிறைய பேருக்கு வந்து மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஏன்னா நிறைய டீம்ஸ் சூப்பராக இருக்காங்க. அட் த சேம் டைம் ப்ரீமியர் லீக் ஈஸியாக இருக்க போகிறதில்ல. அண்ட் யாருமே வந்து இப்போ மாடர்ன் டேயில் பெப்பு மாதிரி அசால்ட்டாக 4 பீட் பண்ணுறது 6 கப் அடிக்கிறதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் இதுவோட அற்புதமான சான்ஸ் அர்சனலுக்கும் அர்டேட்டாக்கும் கிடைக்காது ப்ரீமியர் லீகை திருப்பி பேக் டு பேக் அடிக்கிறதுக்கு. அண்ட் டொமஸ்டிக் கப்ஸ் நமக்கு சத்தியமாக தெரியாது. டொமஸ்டிக் கப்ஸ் எல்லா சீசனுமே வந்து எப்படி வேணாலும் போகலாம். நான் யுனைடெட் மேன்செஸ்டர் யுனைடெட் ஸ்குவாட் ரிவ்யூலே சொல்லியிருப்பேன். அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபார்ம் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆஃப் த டீம் யூ பிளே. ஸோ செகண்ட் அது வந்து நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அண்ட் யூசிஎல் என்ன ப்ரோ பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில ப்ரோ. அதாவது யூசிஎல் பொறுத்த வரைக்கும் ஓகே கண்டிப்பாக டீப் ரன் இருக்க போகுது. ஏன்னா லாஸ்ட் சீசன் ஃபைனல்ஸ் போனோம், அதுக்கு முன்னாடி செமி போனோம், அதுக்கு முன்னாடி குவார்ட்டர்ஸ் போனோம். ஸோ ஒரு நல்ல ப்ராக்ரஸ் தெரிஞ்சுது. ஸோ இந்த வாட்டியும் டெஃபினட்டாக டீப்பாக ஒரு செமிஸோ இல்லை ஃபைனல்ஸோ தெரில எனக்கு போகலாம். பட் ஆனால் ஜெயிக்க முடியுமான்றது 100% சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா டீமுமே செம ஸ்ட்ராங்காக வராங்க. ஏன்னா ஒரு சீசன் ஓகே இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இவங்க யூசிஎல் அடிக்க போகிறாங்கன்னு நினச்சிங்கன்னா அவங்க அடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் போகும். ஏன்னா யூசிஎல் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஸ்குவாடும் இருக்கணும். அட் த சேம் டைம் செகண்ட் ஆஃப் த சீசனில் உங்கள் மெயின் பிளேஸ் இன்ஜுரி ஆகாமல் இருக்கணும். இந்த மாதிரி ஃபேக்டர் வரும்போது எந்த லீக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா புண்டஸ் லீகா டீம்ஸ்க்கும் லீக் 1 டீம்ஸ்க்கும் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லீகை வந்து அவங்க ஈஸியாக ஜெயிச்சுட்டு அவங்க யூசிஎல்லில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்க முடியுமான்றது எப்போ ஜெயிக்க முடியும்னு தெரில. பட் ஆனால் டீப் ரன் இருக்கும். ஒரு செமிஃபைனல்ஸ் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் கண்டிப்பாக அர்சனல் ஃபேன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா ப்ரீமியர் லீக் வச்சு அந்த யூசிஎலோட ட்ராட்டையும் அந்த இதையும் அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த கர்ஸ் மாதிரி இருக்கிறதையும் பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ராஃபி அடிக்கணும்னு சொல்லலாம். பட் ரியலிஸ்டிக்லி ஸ்பீக்கிங் நிறைய டீம்ஸ் இருக்காங்க. பயர்ன் மூனிக் இருக்காங்க, ரியல் மேட்ரிட் ஸ்ட்ராங்காக வருவாங்க, பார்சா இருக்காங்க, பிஎஸ்ஜியே வந்து திருப்பி ஃபைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய டீம்ஸ் இருக்கும்போது அந்த வரிசையில் டெஃபினட்டாக அர்சனல் இருப்பாங்க. அந்த டாப் 5 டீம்ஸ் டு வின் த யூசிஎல்ன்ற மாதிரி அவங்களும் இருப்பாங்க. பட் ஆனால் என்னால் அஷ்யூராக சொல்ல முடியாது அவங்க ஜெயிப்பாங்களான்னு. பட் ப்ரீமியர் லீக்கில் சாம்பியன்ஸ் பேக் டு பேக் சாம்பியன்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்குவாட் ரிவ்யூ நம்ம பண்ணியாச்சு. எனக்கு கேட்டிங்கன்னா அதான் சொல்கிறேனே, போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரு 3 பேர் வந்து இன்கமிங்ஸ் இருந்தது, 3 பேர் அவுட் கோயிங்ஸ் இருந்தது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அதுதான் மற்றபடி எனக்கு எல்லா பொசிஷன்ஸ்லேயும் பேக்கப்ஸ் இருந்தனால அது தேவையும் படலை. எக்ஸ்ட்ராவாக நம்ம வாங்கணுன்னா அது ஃபுல்லாக ஸ்டாக் பண்ணோன்னா அது மேஜராக இஷ்யூ ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த ஸ்குவாடில் இதில் இருக்க சில பேர் வந்து இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் சீசன் முடியல. ஸோ விற்கக்கூட வாய்ப்பு இருக்குது, லோனில் போகக்கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க லாஸ்ட் மினிட்டில் வாங்குறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்க ஸ்குவாடை தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அண்ட் எஸ் கைஸ், நீங்கள் வந்து இப்போ நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற லைவ் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ்லாம் கரெக்டாக வந்து ரீச் ஆகும். அண்ட் என்ன ஸ்குவாட் ரிவ்யூ பண்ணுன்றதை நீங்கள் போடுங்க. ஒரு மெயின் டீம் ஸ்குவாடும் நான் வரிசையாக வரும். பட் நீங்கள் வந்து இல்லை ப்ரோ இதை போடுங்க, இப்போ போட்டே ஆகணும் ப்ரோ அப்படின்னு ஏதாவது சொல்வீங்களா, அந்த மாதிரி இருக்க ஸ்குவாடை போடுங்க. அண்ட் எஸ் எல்லோரும் அஸ்வினோட எப்போ வருவார்னு வெயிட் பண்ணிருப்பீங்க. நானுமே அந்த அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னும் கூடிய சீக்கிரம் நம்ம வீடியோஸில் வருவார்னு நம்புவோம். அண்ட் யா கைஸ், பார்ப்போம். பை.